நீ தப்பு பண்ணிவிட்டு என்ன சொல்லக்கூடாது. எனக்கு இதுல தப்பே கிடையாது. நீ பண்ண தப்பு தான். உன் வாழ்க்கைக்கு நீ தான் பொறுப்பு. உன்னை சும்மா விட மாட்டேன்னா என்னாலும் பண்ணிக்கோன்னா பீஷ்மாச்சாரியா. இவன் என்ன பண்ணினா, இதை சொல்லிவிட்டு அடுத்த சப்ஜெக்டுக்கு போறேனா. ராஜாக்கள்கிட்ட எல்லாம் போய் கேட்டான், பீஷ்மரோட சண்டை போடணும் அப்படின்னு. அவெல்லாம் சொன்னா, பீஷ்மரோட நன்னா இருக்கு, உன்னால முடியலங்கிறதுக்கா என்ன கொண்டு அவனோட சேர்த்து விடுறதெல்லாம் சரியா வருமானு கேட்டான். நான் உங்களுக்கு பலம் வரா மாதிரி ஒண்ணு பண்றேன்னு சொல்லிட்டு ஹிமயமலையில போய் தபஸ் பண்ணி முருகப்பெருமான தபஸ் பண்ணினான். முருகப்பெருமான தபஸ் பண்ணின உடனே முருகப்பெருமான் பிரத்யட்சமானார். எனக்கு இது மாதிரி வெற்றி வேணும் அப்படின்ன உடனே பகவான் என்ன பண்ணினா, ஒரு மாலையை கொடுத்தார். இந்த மாலைய யார் போட்டு சண்டை போடுறாளோ அவ பீஷ்மரை ஜெயிப்பாள் அப்படின்னா. இந்த மாலை எடுத்துட்டு ஒவ்வொரு ராஜாட்டியா போனாங்க. எந்த ராஜாவும் இந்த மாலையை போட்டுக்க மாட்டேன்னு. கடைசியில பாஞ்சால தேசம் வந்தாவ. பாஞ்சால தேசம் வந்து துருபதராஜனை பார்த்து இந்த விஷயத்தை சொன்னான், இந்த மாலையை போட்டுன்னு பீஷ்மனோட சண்டை போடணும். இதெல்லாம் வீண் வம்பெல்லாம் வேண்டாம். ஏன்னா அப்ப ரொம்ப மகா பிரசித்த பராக்கிரமசாலி பீஷ்மர். அதனால அவரோட எல்லாம் சண்டை போட முடியாதுன்னா, அப்ப அவளுக்கு ரொம்ப கோபம் முத்தி போய் என்ன பண்ணிவிட்டா, அவன் வீட்டு வாசல்லையே அந்த மாலையை மாட்டிட்டு போயிட்டா. கையில கொண்டு வந்த மாலையை மாட்டிட்டு போயிட்டா. மாலையை மாட்டினவ பரமேஸ்வரனை குறிச்சு தவம் பண்ணி இந்த சரீரத்தை விடுறதுக்கு முன்னாடி நேர பரசுராமர்கிட்ட போனான். பரசுராமர்கிட்ட போய் இந்த விஷயத்தை சொன்னான். இது மாதிரி உங்க சிஷ்யர், ஏன்னா இவாள்லாம் சொல்லி கேட்கல, பரசுராமர் குரு, அவர் சொன்னா கேட்பரோ அப்படிங்கிற எண்ணத்துல வந்திருக்காவ, உங்க சிஷ்யத்தை சொல்லணும் அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், அவர் தான் சொன்ன ஒரு விஷயத்தை முழுசா விசாரிக்கணும்னு சொன்ன மத்தியில, உங்க சிஷ்யரால என் வாழ்க்கை நாசமா போயிடுது, என்ன இது மாதிரி கல்யாணம் 2 கட்டானா போயிடுது அப்படின்லாம் சொன்ன உடனே, யாருமே ஒரு உலகத்துல ஒரு பெண்ணு வந்து கண்ணை கசக்கினா இறக்கப்படுவான். இது இயல்பு, இன்னைக்கும் உள்ளது. பெண்கள் பேசும்போது அவர்கள் கட்சி தான் எல்லாரும் இருப்பா. புருஷன் பக்கம் நியாயம் இருந்தாலும், ஆண் பக்கம் நியாயம் இருந்தாலும் எல்லாரும் சப்போர்ட் பெண்களுக்கு தான் பண்ணுவா. அதனாலதான் ஜாக்கிரதையா இருக்கணும், அவசரப்படக்கூடாது. பெண்களை வச்சுதான் இப்ப அதான் சொல்ல, சமீபத்துல கூட ஒரு நடந்துதான் நடக்கலையா, நடக்கிறதுக்கு முயற்சி நடந்துதான் நடக்கலையா அது கூட தெரியாது, பாராளுமன்றத்துல ஒரு விஷயம் வந்து பத்தியில இது மாதிரி பண்ணிவிட்டு அவமானப்படுத்திடலாம் அப்படிங்கிறத பெண்கள் பக்கம்தான் உலகம் பேசும். இந்த இரக்கம் சுபாவமா உள்ளது. பரசுராமரும் அந்த சுபாவத்துலதான் வந்தார். நம்ம சிஷ்யன்தான், நம்ம சொன்னா கேட்பாவோ, நீ வா அப்படின்னா நேர ஐஷன் வந்தார். பரசுராமர் குரு அப்படின்ன உடனே அவரை வரவேற்று நமஸ்காரம் பண்ணி அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனியம் எல்லாம் பண்ணி பூஜை பண்றார். பின்னாடி அவ நிற்கிறார். இத்தனை பூஜை நடக்கிறதேவே பின்னாடி அவ நிற்கிறா. அப்பயே அந்த கால்குலேஷன் ஆயிருக்காதா, எதுக்காக இது வந்திருக்கும் அப்படின்னு. இருந்தாலும் இது டியூட்டி. குருவை வந்து நாம வரவேற்கிறது டியூட்டி. அதெல்லாம் பண்ணி முடிச்சு துண்டை கட்டி நமஸ்காரம் பண்ணின உடனே, தேவவர்தா எல்லாருமே அப்படிதான் கூப்பிடுவா. அப்ப இந்த குழந்தை ரொம்ப பாவண்டா, இவ சொன்னா என்கிட்ட, அதனால நீ என்ன பண்ணு, இவளை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னா. அதுக்கு அவர் சொன்னார், நான் உலகத்தையே விட்டாலும் விடுவேன், சத்தியத்தை விட மாட்டேன். நான் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சத்தியம் பண்ணியிருக்கேன். அதுக்கு அவர் சொன்னார், பரசுராமர், நான் குரு சொல்றேன், நீ செய்யின். இதெல்லாம் ரொம்ப அழகான இடங்கள். குரு சொன்னா செய்யணும்னு ஒரு இடத்துல இருக்கு. இந்த விரதம் இருக்கும் பத்தியில, நாம ஏதோ ஒரு பூஜை நிமித்தமா விரதங்கள் இருப்போம். அந்த விரதங்களை பங்கப்படுத்தாதது 8 விஷயம்.
அஷ்டௌதானி அவ்ரதக்னானி ஆபஹா க்ஷீரம் கிருதம் ஆபஹா மூலம் கிருதம் பயஹ. ஒரு ஏகாதசி விரதம் இருக்கும். இந்த ஏகாதசி விரதத்தை கெடுக்காம சில காரியங்கள் உண்டு. ஜலம் சாப்பிட்டா விரதம் கெடாது. மூலம் கிழங்கு சாப்பிட்டா விரதம் கெடாது. ஆபஹா மூலம். அதனாலதான் நாளைக்கு சிவராத்திரி அன்னைக்கு கிராமத்துல சின்ன வயசுல இருந்தவாளுக்கு தெரியும், சக்குருளி கிழங்க சுட்டு கொடுப்பா. சக்கரவர்லி கிழங்குன்னு இந்த சீசன்ல தான் கிடைக்கும். அதை சுட்டுதான் சாப்பிடணும். கேரளா மாதிரி உப்பு உரப்பெல்லாம் போட்டு வெள்ளங்கள்லாம் போட்டு வேக விட்டு சாப்பிட்டேன்னா அது சாதத்துக்கு சமானம் தான். அப்படி சாப்பிடக்கூடாது. அதை வெறுமனே சுட்டு சாப்பிடுவா. மூலம் கிருத்தம் நெய் சாப்பிடலாம், பயஹா பால் சாப்பிடலாம், ஹவிஸ் சாப்பிடலாம். தேவதைகளுக்கு ஏதாவது ஹோமங்கள் பண்ணி மிச்சம் இருக்கிறதெல்லாம் அதை சாப்பிடலாம். பிராமண காமியாச்ச ஸ்ரார்த்தம்னா சாப்பிடலாம். ஒருத்தர் சொல்றார் ஏகாதசி, இன்னைக்கு ஏகாதசி, ஒருத்தர் சொல்றார் எங்க அப்பா ஸ்ரார்த்தம் பிராமணாலே கிடைக்கல மாமான்னா நான் சாப்பிடலாம். ஏகாதசி விரதம்னு சொல்லக்கூடாது. குரோர் வச்சனம், குரு சொன்னா சாப்பிடலாம். ஔஷதம், நாம மருந்துகள் சாப்பிடலாம். அஷ்டௌதானி அவ்ரதக்னானி, 8 விஷயங்கள் விரதத்தை கெடுக்காது. ஆபஹா ஜலம், மூலம் கிழங்கு, கிருதம் நெய்யி, பயசு பாலு, ஹவிசு பிராமண காமியங்கள், குரு வச்சனம் ஔஷதம் மருந்து. இதுல குரு வச்சனம்ங்கிறது இருக்கு பார்த்தீங்களா, குரு சொல்லுவார் சில சமயம், பரவாயில்லப்பா நீ சாப்பிட்ரும் அப்படிம்பார், சாப்பிடலாம். சில விஷயத்த பண்ணு அப்படின்னா பண்ணலாம். அந்த ஞானேஸ்வரர்னு ஒரு சரித்திரம். முக்தாபாய், நிவர்த்தி தேவர், சோபான தேவர், ஞானேஸ்வர், முக்தாபாயின்னு 4 பேர். அவரோட அப்பா எப்படி உள்ளவர் தெரியுமோ? குடும்பத்திலேருந்து அவர் விரக்தியாகி கிளம்பி போய் சன்னியாசம் வாங்கினுட்டார். அவ அப்பா சன்னியாசம் வாங்கினுட்டார். இவர்களுக்கு குழந்தையிலே பிறக்காத போது அது என்னவோ சண்டையில சன்னியாசம் வாங்கின்னு போயிட்டா. சண்டையில சன்னியாசம் வாங்கிப்பாளான்னா, எங்க ஊர் பக்கத்துல விஷ்ணுபுரம்னு ஒரு ஊர், அந்த ஊர்ல ஒரு கதை நடந்தது. நான் சொல்றது 75 வருஷம் முன்னாடி. கார்த்தால 6:30 மணிக்கு காப்பி கொடுக்கலன்னு ஒரு மாமா சன்னியாசம் வாங்கிட்டார். காப்பி வெறி, 6:30 மணிக்கு கொடுக்கல, இவ லேட்டா கொடுக்குறா, 7 மணிக்கு எனக்கு போனா அரச மரத்தடியில குளத்தங்கரையில மொட்டை அடிச்சுன்னு உட்காந்துருக்கா. உடனே பந்துக்களுக்கு எல்லாம் சொல்லி அனுப்பிச்சு எல்லாரும் வந்துட்டா. வந்தா எங்க தாத்தாவும் போனார். என்னது இது அப்படின்னாரு. அவ்வளவு அலட்சியப்படுத்துறா இவ அப்படின்னா. இனிமே அப்படிலாம் நடக்காது, நீங்க நாங்கெல்லாம் உறுதிமொழி தரோம் அப்படின்னு ஒண்ணு வெள்ளை கட்டி வந்துட்டாள் அவ. இந்த மாதிரி சந்நியாசத்தை சொல்றேன்னா, அந்த காலத்திலேயே ஒரு கோபம்னா நான் காசிக்கு கிளம்புறேன்பா, நான் சன்னியாசம் வாங்கிட்டுருவேன்னு மிரட்டின காலமும் ஒரு காலம் உண்டு. நான் சன்னியாசம் வாங்கிட்டுருவேன். ஒருத்தவன் பொண்டாட்டியை மிரட்டிகிட்டே இருந்தான், நீ ஏதாவது பண்ணினேன்னா நான் சன்னியாசம் வாங்கிட்டுருவேன். அந்த அம்மா என்ன மாதிரி சாது ரொம்ப, ஐயோ அப்படிலாம் பண்ணாதீங்கோன்னு பயந்து இருந்தா. இந்த மிரட்டலுக்கே ஒரு எல்லை உண்டுணும். ஒரு கட்டத்துல திருப்பி சொன்னோடனே பேஷா வாங்கிக்கோங்க, போற வழிக்கு புண்ணியம் உண்டுன்னாரு. என்ன மிரட்டினது போறோம், நீங்க சன்னியாசம் வாங்கிக்கோங்கன்னா. உடனே இறங்க மாமியை பார்த்தான். நம்மாத்து மாமி தானா, உண்மையாதான் சொல்றாளான்னு யோசனை பண்ணிட்டு புதுசா வந்திருக்கிற அந்த பாம்பு பஞ்சாங்கத்தை எடுத்து, விஸ்வாவசு பஞ்சாங்கத்தை எடுத்து இப்படி பெரட்டினான். போய் அந்த பஞ்சாங்கத்தை புடுங்கினாள் அவள். என்ன எதுக்கு சன்னியாசம் வாங்கிக்க வேண்டாம்னு சொல்றேன்னா, பாருங்க எப்படி கனெக்ட் பண்றா பாருங்க. இல்ல அவ கேட்டா, நான் பஞ்சாங்கத்தை தானே புடுங்கினேன், சன்னியாசம் வாங்கிக்க வேண்டாம்னு நான் எங்க சொன்னேன்னா, நீ பஞ்சாங்கத்தை புடுங்கிறதுக்கு அதான அர்த்தம்னா. பஞ்சாங்கம் எதுக்கு பாக்குறேன்னு கேட்டா, சன்னியாசம் வாங்கிக்கிறதுக்கு நாள் பாக்குறேன்னா. அதுக்கு அவ சொன்னா, கல்யாணத்துக்கு தான் நாள் பார்க்கணும், மொட்டைக்கு என்ன நாள்னு கேட்டாள். மொட்டை அடிக்கிறதுக்கு என்ன நாள், கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் நாள் பார்க்கணும். ததேவ லக்னம் சுதினந்த தேவா, இப்பயே கிளம்புவோன்னாவ. அது மாதிரி சன்னியாசம் வாங்கிட்டுருவேன் அப்படின்னு மிரட்டுவாளோன்னு. மிரட்டினா உடனே பயப்படுவா. இந்த ஞானேஸ்வரரோட அந்த பொண்டாட்டியோட ஏதோ சண்டை வந்து அவர் கிளம்பி போயிட்டார். போனா கொஞ்ச நாள் கழிச்சு
இவர் யார்கிட்ட போய் சன்னியாசம் வாங்கிட்டாரோ அந்த சுவாமிஜி இந்த ஞானேஸ்வரர் ஊருக்கு வரா. ஆலந்தியோ சம்திங் ஆனந்த் ஏதோ ஒரு ஊர், அது மகாராஷ்டிரால. அந்த ஊருக்கு வரா. வந்தா இந்த பொண்ணு போய் நமஸ்காரம் பண்ணி சௌமங்கல்யத்தோட இருக்கா. என் பர்த்தா என்னை விட்டுட்டு போயிட்டாரு, அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. இவர் என்ன பண்ணார், நமஸ்காரம் பண்ணின உடனே இவள் சுமங்கலியா இருக்காள், சுவாசனியா இருக்காள், சின்ன பொண்ணா இருக்கிறது. தீர்க்க சுமங்கலா பவா, சத்புத்திரவதி பவா, இப்படிலாம் ஆசீர்வாதம் பண்ணினார் அவர். புத்திர லாப சித்தி ரஸ்து அப்படிலாம். அவ அழுதா. ஏம்மா அழறேன்னா, இங்க ஆத்துக்கார் எங்க போயிருக்காருன்னே தெரியலேன்னு. ஆசீர்வாதம் பண்ணியிருக்க, கவலைப்படாதே பழிக்கும்னா. வாத்துக்கார் என்ன பெயரு என்ன விஷயம்னா, இந்த கோத்திரம் இன்ன பிராமணர் இன்ன பெயரு அப்படிலாம் சொன்ன உடனே உள்ள இந்த பூஜை நிர்வாகத்துல உள்ள இந்த இளம் சன்னியாசி ஐஷ்ணு வர சொன்னா, இவர் தானே உங்க ஆத்துக்கார் பாருன்னா, ஆமான்னு அவரை கூப்பிட்டார். நீ கிளம்பி போய் இவளோட குடும்பம் நடத்தணும், நீ விட்டுட்டு வந்தது சரியில்லைன்னா. சன்னியாசியானத்துக்கு அப்புறம் திரும்ப வந்து குடும்பம் நடத்திதான் இவ 4 பேரும் பிறந்ததே. நிவர்த்தி தேவர், சோபான தேவர், ஞானேஸ்வரர், முக்தாபாய், இவ 4 பேரும் பிறந்ததே சன்னியாசியானத்துக்கு அப்புறம்தான். அதனாலதான் யாருமே சமூகத்துல அவரை ஏத்துக்கல்ல, உபநயனங்கள்லாம் பண்ணி வைக்கல. சமூகம் நிந்த பண்ணினதுனால இவா 2 பேரும் அந்த இதுல நதியில இறங்கி உயிரை விட்டுட்டா. இப்படிலாம் கதை போகும். அது மாதிரி அது மகான் சொன்னது. அது வேற காரணத்துக்காக சொன்னார். அவர் அப்படி சொல்லலைன்னா இந்த 4 பக்தால் நமக்கு கிடைச்சிருக்க மாட்டா. அந்த விஷயம் வேற. இது அப்படி கிடையாது. குரு சொன்னா கேட்கணும்னா அது என்ன விஷயத்துலன்னு இருக்கு, குருவோட லெவல் எவ்வளோன்னு இருக்கு, சிஷ்யனோட லெவல் எவ்வளோன்னு இருக்கு, எத்தனையோ விஷயம் இருக்கு. அதனால அவன் சொன்னார், நான் சொல்றேன் சத்தியத்தை விடுன்னார். சத்தியத்தை விட மாட்டேன்னார் அவர். நான் சொல்றேன் சத்தியத்தை விடுன்னார் பரசுராமர். அதுக்கு பீஷ்மர் சொன்னார், தெஜேச்ச பிருத்திவி கந்தம் ஆபஷ்சரசமாத்மனஹ ஜோதிஸ்ததா த்யஜேத் ரூபம் வாயுஸ்பர்ஷ குணம் த்யஜேத் விக்ரமம் விருத்ரஹா ஜஹ்யாத் தர்மம் ஜஹ்யாஸ்ச தர்மராட் நத்வஹம் சத்யமுத்ஸ்ருஷ்டும் யவசேயம் கதஞ்சன. त्यजेत् शब्दं तथाकाशं सोमसीतां सुतां त्यजेत्. இந்த பூமி வாசனை இழந்தாலும் இழக்கும், ஜலம் ரசத்தை இழந்தாலும் இழக்கும், காற்று ஸ்பரிசத்தை இழந்தாலும் இழக்கும், நெருப்பு உருவத்தை இழந்தாலும் இழக்கும், ஆகாசம் சப்தத்தை இழந்தாலும் இழக்கும், சந்திரன் அமிர்தத்தை இழந்தாலும் இழப்பான், தர்மராஜன் தர்மத்தை விட்டாலும் விடுவான், இந்த பீஷ்மன் சத்தியத்தை விட மாட்டான். இதெல்லாம் அதோட தன்மையை விட்டாலும் விடும், இந்த பீஷ்மன் சத்தியத்தை விட மாட்டான். யார்கிட்ட பேசுறது தெரியுமா பீஷ்மா அப்படின்னார். தெரியும்னா யார் தெரியுமா, 21 தலைமுறை க்ஷத்ரியனை வேறறுத்தவன். அதுக்கு பீஷ்மர் சொன்னார், அன்றைய தினம் இந்த பீஷ்மன் இல்லாம போயிட்டான், இருந்திருந்தான்னா உங்க வாழை ஓட்ட அறுத்திருப்பேன். யார்கிட்ட? பரசுராமர்கிட்ட சொல்றார், அன்றைய தினம் இந்த பீஷ்மன் இல்லாம போயிட்டான், இருந்தா உங்க வாழை ஒட்ட அறுத்திருப்பேன். அறுத்துருவியா? போட்டு பாத்துருவோமான்னால் பாத்துருவோம்னா இது மாதிரி வந்துரும். ஒரு சிலம்பு வித்தக்காரன் ஒரு ஸ்கூல் வச்சு சிலம்பு வித்தை சொல்லி கொடுத்தா, அதுலயே ஒரு சிஷ்யனோட சண்டை வந்துருக்கு, ஒரு மோதரா மாதிரி. குருவோடையே அவன் மோத வந்துட்டான். இந்த குருவுக்கு சிஷ்யனுக்கு சண்டை நடக்கிறது. ஒரு கட்டத்துல
ரெஸ்ட் எடுக்கிறதே சம்சாரத்தை கூப்பிட்டு சொன்னா அந்த ஆப்பக்குச்சி சிலம்பத்தை கொண்டாடணும். இவனுக்கு இனிமே இதெல்லாம் சரியா வராது, அந்த ஆப்பக்குச்சி சிலம்பத்தை கொண்டாடணும். உன்னை இவன் என்ன பண்ணான், சிஷ்யன் சண்டை போடுற மூட்ல இருந்தவன் பட்டுன்னு கம்ப கீழே போட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு, குருவே எனக்கு நீங்க அதை சொல்லி தரலையேன்னா, இத்தனை சிலம்பு வித்தையெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன், அந்த ஆப்பக்குச்சி சிலம்பம் எனக்கு சொல்லி கொடுக்கலையேன்னா, உனக்கு சொல்லி கொடுத்த பிறகு போருண்டாடினார். இது மாதிரி சில சூழ்நிலை வந்துடும் நம்ம கிட்டயே. அந்த கிராமத்துல ஒரு வச்சனம் உண்டு, தீட்டின மரத்திலேயே சொருகி பார்க்கறதுன்னு, பட்ட தீட்டின மரத்திலேயே குத்தி பார்க்கறது அப்படின்னு. அது மாதிரி இந்த இவர்கிட்டயே எங்கிட்டயே பாக்குறியா நீன்னா, பாப்பம்னா எங்க சண்டைன்னா, எப்ப சண்டைன்னா, அதுக்கு பீஷ்மர் சொன்னார், என்ன தேதி எந்த இடம் என்ன மணி அப்படின்னு நீங்க சொன்னேன்னா நான் தயாரா இருக்கேன்னா, சித்தமா இருக்கேன்னா யுத்தத்துக்கு. குருக்ஷேத்திரத்துல இதான் ஆரம்பம். ஏன்னா அந்த குருக்ஷேத்திரத்தை நிர்மாணம் பண்ணினவர் பரசுராமர் தான். ஒரு சமயம் குருங்கிற ராஜாங்க யாகம் பண்ணினாங்கிறதெல்லாம் வேற விஷயம். அதுல அத்தனை தீர்த்தம் இருக்கு பத்தியில, இந்த 300 சொச்சம் தீர்த்தம் இருக்குதுல்ல குருக்ஷேத்திரத்துல. ஒவ்வொரு சத்திரியனையும் வெட்டிட்டு வந்து அந்த கோடாலி அங்கதான் அலம்புகிறவர். இந்த கஷேத்திரத்தை நிர்மாணம் பண்ணினது அவர் தான். இந்த குருக்ஷேத்திரத்துல வச்சுக்கலாம்னா அதே மாதிரியே சண்டை நடந்தது. வந்துட்டா சண்டைக்கு சொல்ற அன்னைக்கு வந்துட்டார் பீஷ்மர். குருக்ஷேத்திரத்துல இயல்பா உள்ள கஷேத்திரம் 2 தீர்த்தம், 2 சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம். நீங்க எல்லாம் போனாலும் அதை ஞாபகம் வச்சுக்கணும். சூரிய கிரகணத்தன்னைக்கு சூரிய தீர்த்தத்துல ஸ்நானம் பண்றது அவ்வளோ பவித்திரம். சூரிய தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணினா சூரிய கிரகணத்தன்னைக்கு அந்த தீர்த்தத்துல ஸ்நானம் பண்றதுக்கு ஈக்குவல் எதுவுமே கிடையாது. நீங்க எதுல ஸ்நானம் பண்ணாலும். சந்திர கிரகணத்தன்னைக்கு சந்திர தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணணும். 2 தீர்த்தம் இருக்குங்க, இயல்பா உள்ளது, மற்றதெல்லாம் ஏற்படுத்தினது. அந்த சூரிய தீர்த்தத்துல கார்த்தால ஸ்நானம் பண்ணிட்டு இப்படி நின்னுண்டு உத்திஷ்டமா காயத்ரி மட்டும் உட்கார்ந்துட்டு ஜபம் பண்ணக்கூடாது. மற்ற எல்லா மந்திரமும் உட்கார்ந்துட்டு தான் ஜபம் பண்ணணும். காயத்ரி நின்னுண்டு தான் ஜபம் பண்ணணும். இப்படி நின்னுண்டு இப்படி வச்சுக்கணும் துணிய. காயத்ரி மட்டும் 200 ஜப கவுண்டிங் வச்சு ஜபம் பண்ணக்கூடாது. மற்ற எல்லா மந்திரத்துக்கும் ஜபமாலை எல்லாம் வச்சுக்கலாம், காயத்ரிக்கு வச்சுக்கூடாது. பூனலை தொட்டுக்கணுங்கிற அவசியங்கள்லாம் கிடையாது. எத்தனையோ பேர் பூனலை தொட்டுப்பா, அதுக்கு சாஸ்திரத்துல சொல்லல. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 இப்படி ஆரம்பிச்சு இப்படி வரணும். இந்த 2 ரேகையும் தொடக்கூடாது. இதுல ஆரம்பிச்சு இப்படி வரணும். இது சாஸ்திர ரீதியா அங்குஷ்டாபியான் நமஹ அப்படின்னு ஆனது. இது தர்ஜனி, மத்தியமா, அனாமிகா, ஸ்திரீ. இந்த ஸ்திரீ மேல ஆண் ஸ்பரிசிக்கிறது வெளியில தெரியக்கூடாதுன்னு தான் துணியில வச்சுக்கிறது, துணிக்குள்ள மூடி வச்சுக்கிறது. அதுக்காக தான் ஜபமாலையெல்லாம் வச்சுட்டா துணிக்குள்ள மூடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஜபமாலைய துணிக்குள்ள, அதையும் ஜபமாலையிலையும் ஒரு விஷயம் உண்டு. இந்த ஜபம் பண்ணும் போது, ஏன்னா போறதே இதெல்லாம் யார் சொல்ல போறா சொல்லி கொண்டு கொஞ்ச நாள் போச்சுன்னா, இப்படி ஜபம் பண்ணக்கூடாது. இந்த விரல் வரவே கூடாது ஜபத்துக்கு. இந்த விரலை விட்டுடணும். இவருங்க இப்படிதான் ஜபம் பண்ணணும், இப்படிதான் ஜபம் பண்ணணும் ஜபமாலையை வச்சிருந்தா. இதெல்லாம் சாஸ்திரம். காரண காரியங்கள்லாம் நிறைய இருக்கு. எல்லாத்தையும் தெரிஞ்சுன்னு தான் பண்ணுவேன்னா சட்சத்து குறித்து ஆனப்புறம் தான் கல்யாணமே ஆகும். பன்னெண்டு தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம சாஸ்திரம் சொல்றது. அதுக்கெல்லாம் ஆயுசு பத்தாது. அதுக்காக சொல்ல வரேன். இந்த ஜபம் பண்ணிட்டு இருக்கிற பீஷ்மரை போய் கவச்ச குண்டலங்களோட எல்லாம் வந்த பரசுராமரை கவச்ச குண்டலங்களோடெல்லாம் வந்த பீஷ்மாச்சாரியார் தேர்ல எல்லாத்தையும் வச்சுட்டு இழுப்புல துண்டை கட்டின்னு போய் நமஸ்காரம் பண்ணினார். ஆச்சரியம். பீஷ்மாச்சாரியால் நமஸ்காரம்ன்றத பார்த்தார் பரசுராமர். எழுந்துட்டு சாங்கிருதி பிரவரத்தை சொல்லி, சங்கிருதி கோத்திரமோன்னு சொல்லி, பீஷ்ம வர்மா தேவவிரத வர்மா அப்படிங்கிறார். சர்மா பிராமணன்,
இவன் என்ன நினைச்சிருக்கான், சர்மான்னா பீகார்காரங்கிறான், புதுசா உன்னை கிளப்பி விடுறான். எதையாவது முட்டாள்களுக்கு எதை சொன்னாலும் நம்புவோம். சர்மான்னா பிராமணன் அர்த்தம், வர்மான்னா க்ஷத்ரியன் அர்த்தம், குப்தா அப்படின்னா செட்டியார்னு அர்த்தம், வைசியால் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் தாசன்னா சதுர்த்த வர்ணத்தை குறிக்கிறது. இத பேர்லயே உங்களுக்கு இவா இந்த ஜாதிங்கிறதையும் காமிக்கும் அபிவாதியை சொல்லும் போது. பீஷ்ம தேவவிரத வர்மா அப்படின்னு நமஸ்காரம் பண்ணினார். அதுக்கு பரசுராமர் கேட்டார், எனக்கு எதுக்குடா நமஸ்காரம் பண்றேன்னு கேட்டார். ஏன் என் குருநாதர் இல்லையா நீங்க? குருநாதரா இருந்தா நீ சண்டை போடலாமா, என் சொன்னத்தை தானே கேட்கணும்னா. சில பேர் இந்த மாதிரி பாயிண்ட்ல வச்சு வச்சுக்குவான் நம்மள, தர்மத்தை சொல்லி. அவர் சொன்னார் பீஷ்மர், அதுக்கெல்லாம் அவர் மாட்டிக்கிறவரா என்ன? நீ சண்டை போடலாமா, என் சொன்னத்தை என்ன கேட்கணும், சொன்னத்தை கேட்காத எனக்கு எதுக்கு நமஸ்காரம்? என்னோட நீ சண்டை தானே போட போற. இல்ல இது பாருங்கோ, இது இப்ப உட்காந்து ஜெபம் பண்றேன் பாருங்கோ, இந்த பிராமண தன்மை, இந்த பிராமண தன்மைக்கு தான் நான் நமஸ்காரம் பண்ணது. சண்டை இப்படி ஜெபம் பண்ண வேண்டிய பிராமணன் கையில கத்திய தூக்கிறதுக்கு தான் சண்டை என்னாரு. நீ உங்களோட வேலை ஜெபம் பண்றது, லோகக்ஷேமத்துக்காக வேதாத்தியனம் பண்றது, யாகம் பண்றது, சாவது தானம் வாங்குறது, எத்தையோ காரியத்தை பண்ணிட்டு போகணும். பின்னாடி அஸ்வத்தாமா விஷயத்திலேயே நான் அந்த குழந்தைகளை கொண்டுடுறேன்னு அஸ்வத்தாமா துரியோதனன் சொன்ன போது துரியோதனன் சொல்றான், உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டான். நீ ஒரு பிராமணம், இவன் ராஜ்யத்துல இருந்தா இவனோட சேர்ந்துக்கோ, அவன் ராஜ்யத்துல இருந்தா அவனோட சேர்ந்துக்கோ, யார் யோஜனை கேட்கிறாளோ அவளுக்கு சொல்லு. நம்ம சோமாரி இதுல இந்த கட்சி தான் அந்த கட்சி தாங்கிற கணக்கெல்லாம் கிடையாது. யார் யோஜனை கேட்டாலும் சொல்லலாங்கிற மாதிரி நீ சொல்லு, அதுதானே உன்னோட தொழில் அப்படின்னா. அது மாதிரி இங்க நீங்க சொல்லி கொடுக்குற வேலைதான் உங்களோடது. உங்களை யார் சண்டைக்கு வர சொன்னான்? ஆயுதத்தை எடுத்து பிராமணன் சண்டை போட்டா பிராமணியம் போயிடும்னு இருக்கு. அந்த யுகாந்தரத்தில் உள்ள விஷயம் அது. கலியுகத்துல எல்லாம் பொருந்தாது, ஏன்னா எல்லாமே மிஸ்ரமாயிடுது. அதுக்காக சொல்ல வர யுகாந்தரத்துல நடந்த கதையாடுறதுனால சொல்லிட்டு போறேன். சண்டை நடந்தது 2 பேருக்கும் அபாரமா சண்டை. 28 நாள் சண்டை, ஒரு நாள் 2 நாள் இல்ல, 28 நாள். 27வது நாள் அன்னைக்கு ராத்திரி 2 பேரும் சமானமா இருக்கா. ஏன்னா 2 பேர் பீஷ்மா பரசுராமர்கிட்ட உள்ள அத்தனையும் இவர் கரைச்சு குடிச்சிருக்கிறதுனால ஈக்குவலா இருக்கா. 27வது நாள் அன்னைக்கு ராத்திரி இந்த ஆயுதங்கள் எல்லாம் தயார் பண்ணிவிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு பீஷ்மர் தியானத்துல உட்கார்றார். பித்திருக்களை பிரார்த்தனை பண்றார், இதுல எனக்கு வெற்றி வேணும் அப்படின்னு. அப்ப பித்திருக்கள் கனவுல சொன்னால், நீ வசுவா இருக்கிற சமயத்துல பிரதிஸ்மிருத்தின்னு ஒரு மந்திரம், அந்த மந்திரத்தை சித்தி பண்ணிருக்க நீ, அந்த மந்திரம் உனக்கு ஞாபகம் வரும். அதை நீ ஜபம் பண்ணி அஸ்திர பிரயோகம் பண்ணினேன்னா எதிராளிக்கு என்ன ஆகும்னா நர்வஸ் யூனிட் அட்டாக் ஆயிடும், நரம்பு மண்டலங்கள் கொலாப்ஸ் ஆயிடும். அப்படி ஒரு மந்திரம் இருக்கு. எதிரிகளோட நரம்பு தொட்டு ஒரு இடத்தை மட்டும் பண்ணினா அதுக்கு வர்மக்கலைன்னு பேர். தொடாம ஆயுதத்தினால மந்திரத்தை ஜபம் பண்ணியே பண்ணலாம் அப்படிங்கறத மறுநாளைக்கு அது மாதிரி இவர் எடுக்கும் போது, இவர் அந்த மந்திரத்தை அப்படி பானத்துல வைக்கும் போதே பரசுராமர் கையில உள்ள வில்லு விழுந்துருது. கை பிடிச்சுக்காம பானம் கீழே விழுந்துருது. தேவதைகள்லாம் சொல்றா, மந்திரம் ஆரம்பிச்சு 2 பாகம் கூட சொல்லல, ஜெபிக்காதே தேவவர்தா, ஜெபிக்காதே, இந்த மந்திரத்தை ஜெபிக்காதே அப்படின்னுட்டார். நிறுத்திட்டார் பீஷ்மர். பரசுராமர் அந்த எப்ப தன் கையை விட்டு ஆயுதம் நழுவினதோ அப்பயே இப்படின்னா பீஷ்மரை பார்த்து, நான் தோத்தேன்னு அர்த்தம், நான் தோத்து போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. எங்க தாத்தா இதை யாருமே சொல்ல மாட்டா கதையில. இப்ப நான் மேல சொல்ல போற விஷயத்தை யாருமே சொல்ல மாட்டா. பரசுராமர் பகவானோட அவதாரம், பீஷ்மர் பகவானோட அவதாரம் கிடையாது. பரசுராமர் குரு, பீஷ்மர் சிஷ்யர். பரசுராமர் சர்வ அஸ்திரசஸ்திரங்களையும் கத்துண்டவர், அவர்கிட்ட கத்துண்டவர் தான் பீஷ்மர். இத்தனை வேறுபாடு இருந்தாலும் எதோ தர்மஸ் ததோ ஜெயஹான்னு இருக்கும்.
எங்க தர்மம் இருக்கோ அங்கதான் ஜெயம் ஏற்படணும். அந்த ரீதியில பீஷ்மருக்கு ஏற்பட்டது ஒரு ரிசல்ட். இன்னொரு விஷயம் இருக்கு அதுல. என்னன்னா, இந்த மந்திரத்தை அவர் பிரயோகம் பண்ணிருக்க கூடாது. பீஷ்மாச்சாரியா அவர் பண்ண தப்பது. எந்த குருக்ஷேத்திரத்துல வச்சு தன் குருநாதரை இப்படி கை நழுவரா மாதிரி பண்ணி அவர் கையை கூப்பி என்னை மன்னிச்சுக்கோன்னு சொன்னாரோ, இது ஒரு வகையில பிராமண சாபம் தான். அதே குருக்ஷேத்திரத்துல தன் வம்சம் முழுக்க கண்ணுக்கு எதிர்த்தாப்புல அழிஞ்சு பார்த்தார் பீஷ்மர். அதான் விஷயம். அதே குருக்ஷேத்திரத்துல அவர் கண்ணுக்கு எதிர்த்தாப்புல அவர் வம்சம் முழுக்க அழிஞ்சு பார்த்தார். இது யாரும் மகாபாரதம் சொல்றதை சொல்ல மாட்டார். நான் பல பேர்கிட்ட கேட்டிருக்கேன் மகாபாரதம். யாருமே இந்த விஷயத்தை எங்க தாத்தா மட்டும்தான் சொல்லுவார், அனந்தராமதீஸ்வரர் மட்டும்தான் சொல்லுவார். இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொல்றேன் கேளுங்கோ. இவர் தான் ஸ்டார்டிங் பண்ணி வச்சார் அந்த பிராமண சாபத்தை. தமிழ்ல ஒரு வச்சனம் உண்டு, பிராமண சாபம் அடைஞ்ச குடும்பமும் ஆடு கடிச்ச செடியும் வளராது. பிராமண சாபம்னு ஒருத்தரோட ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் இந்த குடும்பத்துல பிராமண சாபம் இருக்கு அப்படின்னு. இது என்ன பிரச்சனை இதுலன்னா, ஒரு தடவை அந்த சாபத்தை அடைஞ்சுட்டா அப்புறம் பரம்பரையா ஜாதகத்துல எல்லாருக்கும் இருக்கும். அது கண்டினியூ ஆகிட்டே வரும். அதை ரிமூவ் பண்றது கஷ்டம். ஆடு ஆயிடும் சீக்கிரமா, அதை எடுக்கிறது பெரிய கஷ்டமா போயிடும். இவருக்காச்சா அதுக்கு அடுத்து பாண்டுவுக்கு பிராமண சாபம், தர்மபுத்திரருக்கு பிராமண சாபம், பரீட்சித்துக்கு பிராமண சாபம், ஜனமேஜயனுக்கு பிராமண சாபம், வரிசையா வருது பரம்பரையில். பரசுராமர் போயிட்டார், இந்த அம்பாலிக போய் பரமேஸ்வரனை குறிச்சு தவம் பண்ணி அப்புறம் துருபதராஜனுக்கு ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத ஒரு குழந்தையா பிறக்கிறான். அவன் சிகண்டின்னு பேர். இது அப்படியே இருக்கு. இங்க விசித்திர வீரியன் பத்னிகளோட குடும்பம் நடத்தினவரான்கிற பரியந்தம் இன்றைய தினம். நாளைய தினம் பாண்டு முதலியவர்களுடைய அவதாரம். இந்த விசித்திர வீரியன் காலமாயிடுவான், குழந்தை எல்லாம் பிறக்காமலேயே. அப்ப வியாசரை கூப்பிட்டு இந்த குழந்தைகள் பிறக்கிறதுக்குள்ள வழியை கேட்பான். வியாசருடைய அனுகிரகத்தினால குழந்தைகள் உண்டாக போறது. இன்னைக்கு எவ்வளவு அட்வான்ஸா எடுத்து சயின்ஸ் அப்படின்னு நாம் சொல்றோமோனோ, இதோட மூலங்கள்லாம் புராணங்கள்ல இருக்குங்கிறதுக்கு சொல்ல வரேனா. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சம்பந்தப்படாம குழந்தை பெற்றுக்க முடியும்னு இன்னைக்கு ரிசர்ச்ல காமிச்சுட்டாலும், ஒரு ஆமனும் பெண்ணும் ஒருத்தர் தொட்டுக்காம ஒரு குழந்தைய பெற்றுக்கலாம். ஆணோட அந்த அணுவை எடுத்து பெண்ணோட எக்கோட சேர்த்தா குழந்தைய பெற்றுக்க முடியும். அந்த சிஸ்டத்துலதான் இந்த குழந்தை எல்லாம் பிறக்கிறது. யோனு யதா நதுஷ்யேதா அப்படின்னு எங்க மூலத்துல இருக்கு. உன்னை நான் தொடமாட்டேன் இந்த அளவுல சொல்லிட்டு போறார். இந்த அளவுல ஏகப்பட்ட குழந்தைகளை தயார் பண்ண போறார் வியாசர். பவித்திரமான, ஏன்னா இவாளுடைய எல்லாமே தேவதைகளா, அதனால இவாளுடைய அவதாரங்களே விசேஷமானது. நாளைய தினம் மேக்சிமம் பாண்டவர்கள் ஜனனம் பரியந்தம் சொல்லிடுவேன். இந்த வருஷ உபன்யாசம்ங்கிறது பாண்டவர்கள் ஜனனத்தோட நாளையோட முடியும். அது நாளை மறுநாள் சிவராத்திரி அன்னைக்கு ஏகதின மகாருத்ரம் கார்த்தால 7 மணிக்கு ஆரம்பிச்சா மறுநாள் கார்த்தால பரியந்தம் மகாருத்ர ஜபம் நடக்கும். ராத்திரி 4 காலம் ஸ்பட்டிக லிங்கம் எப்படி பரம்பரையா வந்தது. அந்த கதையும் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்னா,